அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர். இன்றைக்கி வந்து என்னோடய டே இன் மை லைஃப் vlog தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் வந்து இவ்வளோ வந்து குளிப்பாட்டி ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ அகாமா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கா. அகாமா ஸ்கூல்னால் அந்த குரான் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. மார்னிங் வந்து அதுக்கு அனுப்புகிறோம், ஆஃப்டர்நூன் வந்து நார்மல் ஸ்கூல் போவாள். ஸோ பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டீ வந்து போட்டு கொடுத்துடணும். ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு அவள் அகாமா ஸ்கூலுக்கு வந்து போயிடுவா. வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டான் மார்னிங்கு, வெறும் ஒரு டீ ஒரு ப்ரெட் அவ்வளோதான். ஸோ மணி பார்த்திங்கன்னா 7:30, 8 வந்து ஸ்கூலு. ஸோ வந்து இவள் வந்து டீ குடிச்சிட்டு ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு போய் அங்கே ஸ்கூலில் விடுறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவளை வந்து ஸ்கூலுக்கு மூஞ்சி உம்முன்னு போயிடும் அவளுக்கு. அவளை கஷ்டப்பட்டு டீ குடிக்க வச்சுட்டு அவளை எழுப்பி விட்டு அதுவே பெரிய டாஸ்க்காக இருக்கும். எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து அவங்க மார்னிங்கே கிளம்பிட்டாங்க 6 o'clockலாம். ஸோ நம்ம தான் வந்து விட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அவங்க மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தான் போய் விட்டுட்டு வரணும். என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தால் அவர் போய் விட்டுட்டு வந்துடுவார். இன்றைக்கி அவர் 6 o'clockலாம் போயிட்டதால் வேறு வழி இல்லை, நான் தான் போய் விட்டுட்டு வர மாதிரி இருக்குது. அத்தம்மா இருக்காங்க போ. அக்கீமா என்னது? சரி வா 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 வா. அவளும் என் கூட வரணுமா, அவளையும் கூட்டிகிட்டு போகணுமா? ஓகேமா ஓகே. ஸோ வந்து மார்னிங் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கார் வந்து நான் ஒரு சின்ன டிப் வந்து கொடுக்குறேன். என்னென்னா, இது வந்து எனக்கு ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தது. 50 டிகிரி இருக்கு இல்லையா செல்சியஸ், அது வந்து கொஞ்சம் தாண்டணும். அப்போ தான் வந்து, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பனியாக இருக்கும், கார் இன்ஜின் ரொம்ப கூலாக இருக்கும். உடனே நீங்கள் ஓட்டினீங்கன்னா இன்ஜின் வந்து கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த முள், அந்த ரெட் கலரில் முள் இருக்குல்ல, அந்த 50 டிகிரிலேருந்து கொஞ்சம் அது வந்து தாண்டினதுக்கப்புறமா நம்ம கார் ஓட்டினோம்னா இன்ஜின் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து தாங்கும். ஸோ எங்கள் கார்டையே நாங்கள் 10 years மேலே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து உங்கள் கார் நல்லா இருக்கும். அவ்வளோதான், பிள்ளையை போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இவளுக்கு நான் ஸ்லிப்பர் கூட போடல, ஏன்னா வந்து அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு அவளை தூக்கி வச்சுட்டே வந்துட்டேன். ஏன்னா ஸ்லிப்பர் போடக்கூட டைம் இல்லைன்னு. மார்னிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு வியூவாக இருக்குது. மோஸ்ட்லி மார்னிங் நான் வெளியவே வரமாட்டேன், அவ்வளோ பிஸியாக இருக்கும். இன்றைக்கி ஹஸ்பண்ட் இல்லாததால் நான் போய் விட்டுட்டு வந்ததால் நல்லா இருக்குது. வாக்கிங் அந்த மாதிரிலாம் போகலாம். பட் எனக்கு இப்போ வந்து டைம் இல்லை, நான் சமைக்கணும். ஸோ அதனால் மணி பார்த்திங்கன்னா 8 ஆயிடுச்சு. 11:30க்குள்ளே நான் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரைஸ் போட்டுறேன். ஸோ ரைஸ் மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா இது வேகிறதுக்கே 1 hour ஆகும். ஸோ இது வந்து ரைஸ் பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு நம்ம மித்த வேலை பார்த்துக்கலாம். ரைஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக என்னென்னா, என்னோடய பிள்ளைக்கு பால் கலந்து கொடுக்கணும். அவளுக்கு பசி வந்திருக்கும். ஸோ அவளை கண்டுக்கவே இல்லை. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு பாலை கலந்து கொடுத்துட்டேன்னா அவள் அமைதியாயிடுவா. ஸோ அவளுக்கு பால் கலந்து கொடுத்துட்டு அப்புறம் மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு ஃபஸ்ட்டு இவளுக்கு பால் கொடுத்துடணும். இவள் வயிற்றை வந்து நிரப்பணும். ஸோ இவள் பால் குடிச்சிட்டா அமைதியாயிடுவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்காத வேலைன்னா எனக்கு இதுதான். நிறைய லேடிஸ்க்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியே. என்னென்னா துணி மடித்து வைக்கிற வேலை. இங்கே பார்த்திங்கன்னா 2 கூட துணி நேற்று துவைச்சது. பட் நேற்று வந்து எனக்கு மடித்து வைக்க இன்ட்ரெஸ்ட்டே வரல. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே மடித்து வச்சுருவோம். ஏன்னா வந்து பிடிக்காத வேலையை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டா அப்புறமா மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு முதல்ல துணி மடித்து வச்சிட்டாலே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு துணி மடித்து வைக்கலாம். அப்புறம் என்னோடய பிள்ளையும் நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். மித்த வேலை பார்த்தா கையில் ஈரமாக இருக்கும், புக்கு வந்து பிடிக்க முடியாது இல்லையா. ஸோ துணி மடிச்சுக்கிட்டே நான் இவகிட்ட வந்து கேட்பேன். தப்பு kegiatan kemajuan dan kegiatan pertanian membawa kewujudan kegiatan perdagangan dalam berbagai kaedah perdagangan. Faktor
துணி மடிக்கும்போது நம்ம கையில் ஈரமாகாது இல்லையா? ஸோ புக்கு பிடிச்சிட்டு இவளையும் படிக்க வைக்கணும். காலையில் ஒரு 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவர் தான் கிடைக்கிது. எனக்கு 2 ஹவர்ஸ் படிக்க வைக்கணும்னு ஆசை. பட் எப்படியோ வந்து அவளை கொஞ்ச நேரம் படிக்க வச்சுட்டு துணியையும் நான் மடித்து வச்சிட்டேன். 2 கூட துணி மடித்து வச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இவளை போய் விடணும். இவளுக்கு 1 ஹவர் தான் வந்து இவளுக்கு ஓதுறது, அந்த குரான் கிளாஸு. அவளுக்கு தான் வந்து மார்னிங் வந்து 8லேருந்து 11 o'clock வரைக்கும், இவளுக்கு 10லேருந்து 11 o'clock வரைக்கும். இவளை கொஞ்சம் ப்ரைவேட்டாக அனுப்புகிறோம் குரான் ஓதுறதுக்கு. ஸோ அவளையும் போய் விட்டுட்டு மணி பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. ஆனால் நான் ரைஸ் போட்டதால் ரைஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 11 o'clock நான் குக்கிங் வந்து முடிக்கணும். அதுதான் என்னோடய டாஸ்க்கு. ஏன்னா 1 ஹவர் தான் எனக்கு டைம் இருக்குது. ஸோ நான் சார்டின் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு 1 ஹவரில் வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அதனால் நான் சார்டின் எடுத்துக்கிறேன். வந்து ரொம்ப மலேசியாவில் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த சார்டின் தான். இது வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்தியாவில் நினைப்பீங்க என்னடா இது டின்னில் மீன் வச்சு சாப்பிட்றீங்களே, அது பழைய மீன் அந்த மாதிரி நினைப்பீங்க. பட் இங்கே வந்து அப்படி இல்லை, அது நல்லா ப்ராசஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது ஹெல்த்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் வந்து டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக சமைச்சிடலாம் அந்த மாதிரி. ஸோ பிள்ளைங்களுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். சார்டின் பிடிக்காதவங்க நிறைய பேருக்கு மோஸ்ட்லி வந்து சார்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி சார்டின் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த சார்டின் வந்து கொஞ்சம் அந்த முள்ளெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அந்த முள்ளெல்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கெலாம் வந்து முள் வந்து தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மேலே உள்ள தோல் அதெல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுவேன். அப்படியே வந்து நான் போட மாட்டேன். ஓரளவுக்கு அந்த சுத்தம் பண்ணி அந்த கசடு எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துடுவேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதியாக அப்படி கட் பண்ணிக்கிட்டால் எல்லாருக்கும் வந்து அது கிடைக்கும் இல்லையா? அந்த மீட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து இது வந்து நிறைய கடையிலலாம் கூட விற்பாங்க சார்டின்னு. பட் என்னோடய ஸ்டைல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து சார்டின் பிடிக்கும். மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி சார்டின் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்டினில் அந்த டின்னில் உள்ள சாஸ், அது டொமேட்டோ சாஸு. ஸோ அந்த சாஸும் அப்படியே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். சார்டின் வந்து நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஸோ ஆனியன்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி ஃபுல்லாக 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன். 4 வெங்காயம் போடுவேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியனும் கார்லிக்கும் வந்து ஜாஸ்தி போட்டிங்கன்னா அந்த சார்டின் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டக்குன்னு கட் பண்ணி 1 ஹவர் தான் இருக்குது எனக்கு. அதான் வந்து இது. ஸோ வீடியோ வேறு எடுக்கிறேன்னா எனக்கு டென்ஷனாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து நம்ம முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம இவ்வளோ நாள் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஸோ அடுத்து வந்து கார்லிக் இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து தட்டிக்கணும். நான் கார்லிக் ஆக்சுவலி எனக்கு உரிச்ச பூண்டே வந்து எங்களுக்கு மலேசியாவில் கிடைக்கும். நான் அதுதான் வாங்கிப்பேன். பூண்டு உட்காந்து உரிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஸோ உரிச்ச பூண்டே கிடைக்கிறதால நான் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து தக்காளியும் வந்து கட் பண்ணியாச்சு. இதுதான் முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. சில்லி பேஸ்ட் வந்து தனியாக விற்கிது. இது சும்மா நான் ட்ரை பண்ணலான்னு நாங்கள் வாங்கினோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்க சொன்னார். அதில் பார்த்திங்கன்னா எம்எஸ்ஜி வந்து இல்லை, டீடா எம்எஸ்ஜின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். இந்த சம்பல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இது இருந்துச்சு, அதனால் நான் வாங்கினேன். ட்ரை பண்ணலான்னு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வெறும் ஆயிலில் வந்து ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிக்கிட்டு அது வேறு இன்னுமே தாளிக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஆயிலில் வந்து ஆனியனை வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டையும் வந்து நல்லா போடணும். பூண்டு நல்லா 12 பல்லு பூண்டு போடுங்க. அப்போ தான் வந்து அந்த கறி நல்லா டேஸ்ட்டாகும். அப்புறம் இடித்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். முழுசாக போடாமல் நல்லா இடிச்சிங்கன்னா அந்த சாரெல்லாம் அந்த கிரேவியில் வந்து இறங்கும். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம டொமேட்டோ சாஸ்லாம் போடுறதால. இந்த சில்லி வந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டேன். ரொம்ப போட்டால் உரைக்கும் இல்லையா, அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி ஒரு 4 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். வேறு மிளகாத்தூள்லாம் போட தேவையில்லை. இந்த சில்லி பேஸ்ட்டே போதும். ஸோ சில்லி பேஸ்ட் தனியாக விற்கிது. இது வந்து சும்மா இந்த மாதிரி பாட்டிலில் விற்றுச்சு. எப்படி இருக்குது ட்ரை பண்ணலான்னு நானும் இதான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன்.
ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. இது நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ண சொன்னாங்க. அந்த அந்த டின்னில் உள்ள சாஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் போட்டுட்டேன். அடுத்து வந்து ஃபிஷ் சாஸ். இது வந்து ஃபிஷ் சாஸ் வந்து விற்கும் இல்லையா, ஸோ ஃபிஷ் சாஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபிஷ் சாஸ்லேயே வந்து உப்பு இருக்கும். ஃபிஷ் சாஸ்லேயே வந்து உப்பு இருக்கிறதால நம்ம உப்பு போட தேவையில்ல. அந்த ஃபிஷ் சாஸ் வந்து போட்டுட்டு அது நல்லா கொதிக்க வைக்கணும், இல்லைனா வாடை அடிக்கும். ஸோ அதனால் ஃபிஷ் சாஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுத்து வந்து கிச்சப் இருக்கு இல்லையா, கிச்சப்பை வந்து போட்டுக்கணும். அப்புறம் ஆயிஸ்டர் சாஸ், கிச்சப்பு ஆயிஸ்டர் சாஸ் அது ரெண்டுத்தையும் வந்து போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் சம்பல். நீங்கள் வந்து இது ஹெல்த்து அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. இது ஜஸ்ட்டு வந்து இன்றைக்கி டேஸ்டியாக சமைக்கலாம். எல்லாேருக்கும் சார்டின் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால நான் சமைக்கிறேன். இது வந்து இந்த தாய் சாஸ் இருந்துச்சு கொஞ்சோண்டு, ஸோ அதை காலி பண்ணிடலாம் அந்த பாட்டில்னு அதையும் கொஞ்சம் ஊற்றுனேன். இந்த புளி பேஸ்ட்டு வந்து விற்கிது. ஸோ புளிக்கு பேஸ்ட் இல்லைன்னா புளி கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து புளி பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து போடுறேன், அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஸோ புளி பேஸ்ட்டு வந்து போட்டாச்சு. ஸோ சார்டின் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களுக்கு சார்டின் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததால் தான் இது பண்ணேன். ஹெல்த்தின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தி கிடையாது, பட் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. இப்போ நம்ம மேகிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா நிறைய சாஸஸ்லாம் ஊற்றுறதால ஹெல்த்தி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் அது. இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ அடுத்து இந்த மீனெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டின்னில் உள்ள மீன் அதெல்லாம் வந்து இந்த சாஸ் வந்து நல்லா அந்த ஃபிஷ் சாஸ்லாம் ஊற்றுவோம்ல, அந்த வாடெல்லாம் கவுச்சிலாம் இல்லாமல் அந்த வாடெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா அந்த ஃபிஷ் எடுத்து போட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து அது டின்னில் உள்ள மீன் இல்லையா, அதனால் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மீன் வந்து நல்லது. ஸோ ஓரளவுக்கு வந்து நான் சமைச்சாச்சு. நான் தூடுங்க கூட அவுக்காமல் தான் நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 1 ஹவரில் நான் திருப்பி போய் பிள்ளைங்களை வந்து கூப்பிட போகணும். ஸோ 11 o'clock நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அதனால் வந்து டக்குன்னு ஆனால் முடிச்சிட்டேன். எனக்கு தெரியும் சார்டின் வந்து சீக்கிரமாக சமைச்சிடலான்னு, அதனால் சமைச்சாச்சு. அது கொதிச்சிட்டு இருக்குது. அது வரைக்கும் நான் தண்ணி குடிக்க போகிறேன். நீங்கள் அப்பப்போ தண்ணி எடுத்து குடிச்சிக்கோங்க. அது வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா யங் லுக்காக உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதோ இங்கே வந்து சார்டின் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சார்டின் வந்து. ரொம்ப எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் மாமியாருக்கு, பிள்ளைங்களுக்கு, எல்லாருக்கும், என்னோடய ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ஹஸ்பண்ட் சொல்லுவார் அடிக்கடி சார்டின் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. பட் எப்போவாச்சும் ஒரு 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி வந்து போட மாட்டாங்க மலேசியன்ஸு. பட் எனக்கு பிடிக்கும் இல்லையா, எனக்கு வந்து இந்த வாசமாக இருக்கும் கொத்தமல்லி போட்டால். ஸோ கொத்தமல்லியும் கொஞ்சம் க்ரீன் சில்லியும் கட் பண்ணி நான் அது மேலே வந்து போடுறேன். கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. எனக்கு வந்து இது பிடிக்கும். இது ஆப்ஷனலு, பட் போடாமல் கூட இருக்கலாம். பட் நான் வந்து சார்டின் வீட்டில் சமைக்கும்போது கண்டிப்பாக கொத்தமல்லி போடுவேன். அந்த வாசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொத்தமல்லியோட வாசம் வந்து அவ்வளோ பிடிக்கும். நான் அதுக்கு அடிக்டுன்னு கூட சொல்லலாம். அப்போ தான் எனக்கு அந்த சாப்பிட்ற மூடே வந்து எனக்கு அது க்ரியேட் பண்ணும். அந்த கொத்தமல்லி போடும்போது யாருக்கெல்லாம் கொத்தமல்லி வந்து ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே நான் மலேசியா டிஷ்ஷில் கூட கொத்தமல்லியை போட்டு விட்டுட்டேன். அதே ஹஸ்பண்ட் சொல்லுவார் அவ்வளோ பிடிக்குமா கொத்தமல்லின்னு. வந்து பார்த்திங்கனாக்கா இது என்னது ரைஸ் வந்து நான் வந்து இதில் போடுறேன். எதுக்குன்னா கொஞ்சம் ஆறுறதுக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுறதுக்காக நான் ரைஸ் வந்து போட்டு வச்சுட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும். இது வந்து அவங்களுக்கு வந்து டிஃபன் கட்டுறதுக்காக இதோ இந்த கொஞ்சோண்டு சம்பல் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சம்பல் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா. பச்சை மிளகாய் இல்லாமல் வந்து எடுத்து போடணும். ஏன்னா பிள்ளைங்க வாயில் ஸ்கூலில் அவசரமாக சாப்பிடும்போது வாயில் கிடச்சா ரொம்ப உரைக்கும் இல்லையா. மணி பார்த்திங்கன்னா 11:10 ஆகிடுச்சு. பிள்ளைங்களையும் கூட்டி வந்துட்டேன். வந்து இது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் நான் பரட்டியிருக்கேன். ஏன்னா ரொம்ப சம்பல்னால் வந்து ரொம்ப உரைக்கும் இல்லையா. அதனால் ஹாஜருக்கு வந்து அவள் ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டாள். அதனால் அவளுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு சம்பல் போட்டு பரட்டி அவளுக்கு ரைஸ் வந்து வச்சுருவேன். ஸோ இந்த சம்பலே வந்து அவளுக்கு போதும். ரொம்ப வந்து டார்க்காக இருந்தால் அவளுக்கு உரைக்கும். அதனால் வந்து அவளால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஃபஸ்ட்டு அவளுக்கு கட்டிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சோண்டு ஃபிஷ் துண்டு அது போட்டுட்டு அவளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் ரெடி ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னாக்கா ஹபிசாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வந்து சம்பல் போட்டுக்கிட்டேன். அவள் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பல் வந்து அவளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பல் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை மிளகா மட்டும் போட மாட்டேன், மற்றதெல்லாம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அவளுக்கு அப்படியே வந்து வச்சிட வேண்டியதான். ஏன்னா இவள் வந்து ஓகே இல்லை, இவள் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா. ஸோ இவள் வந்து பார்த்து சாப்பிட்டுக்குவா. ஸோ இவளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பல் போட்டு மிக்ஸ் பண்ணி இவளுக்கும் வந்து பாக்ஸில் போட்டு கட்டி கொடுத்துடணும். ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சார்டின் வந்து. ஸோ ஒரு வழியாக படம் முடிச்சிச்சு. வேறு எதுவுமே நான் பண்ணல, எனக்கு டைமும் இல்லை. ஸோ வெறும் இது மட்டும்தான் வந்து இவங்களுக்கு வந்து செய்ய முடிஞ்சுது. ஸோ டக்குன்னு 1 ஹவரில் வந்து செஞ்சாச்சு. வெறும் இதுவே போதும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுடலாம். அப்புறமா வந்து அதுக்கு மேலே வந்து 2 ஃபிஷ் துண்டு இருக்கு இல்லையா, அந்த சார்டின் துண்டு, அதையும் வந்து அந்த மீட்டும் வந்து வச்சுட்டு அவ்வளோதான். டிஃபன் பாக்ஸ் வந்து டட 2 டிஃபன் பாக்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துடணும். இப்போ வந்து இது வேன் வரத்துக்குள்ளே நான் இது பண்ணியாச்சு, டிஃபன் பாக்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன் அப்படியே அந்த கிண்ணத்தில் போட்டு டக்குன்னு வந்து. ஏன்னா வந்து அதுங்களே சாப்பிட சொன்னால் லேட் பண்ணுவாங்க, ஒழுங்காகவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு 2 பிள்ளைங்கள் 3 பிள்ளைங்களும் சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. ஹக்கீமா வந்து இவங்களுக்கு ஊட்டி விடும்போது அவளும் வந்து வாங்கிப்பா. நார்மலாக அவளுக்கு மட்டும் தனியாக ஊட்டி விட்டால் சாப்பிட மாட்டா. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறார பசியை, ஏன்னா காலையில் ப்ரெட்டு தானே சாப்பிட்டாங்க, ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு, கொஞ்சம் வந்து அவங்க பசியை வந்து போக்கணும் இல்லையா. அதனால் நல்லா சோறை வந்து நல்லா ஊட்டி விட்டுருவேன். ஏன்னா மத்தியானம் பிரேக் எப்படியோ 2:30 இல்லை 3 o'clock அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தலை சீவி விடணும். அம்மா பாரு. ஸோ தலை வந்து சீவி விட்டுட்டு கொஞ்சம் அழகாக கட் பண்ணதால் ஈஸியாக இருக்குது, டக்குன்னு தலை சீவ முடிஞ்சுது. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண அவங்கள அமுச்சு வச்சுட்டேன். இதோ ஃபஸ்ட்டு இன்னும் அனுப்பலை, அவங்க வந்து வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஷூலாம் போட்டுட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மணி பார்த்திங்கன்னா 11:40 ஆகிடுச்சு. இப்போ வேன் வர டைம் தான். ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு போகக்கூடாது. ஹாட்டா? இப்போ ஹாட் இல்லை, மழை தானே பெய்யுது, மழை பெய்யுது. இப்போது ட்ரெஸ் இழுத்து விடு. நல்லா அழகாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் அன்றைக்கி வீடியோட தண்ணிக்கு செம்ம மழை. ஸோ ரெயின் கோட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்தாங்க கொடை, இருங்க நான் கொடை எடுத்துக்கிறேன். எப்படியே எடுத்துகிட்டு போயிடு. தண்ணியா? ஹக்கிமாக்கு தண்ணி வேணுமா? என்ன வேணும் ஹக்கிமாக்கு? ஸோ இப்போ வந்து அந்தந்த பிளேஸில் அதெல்லாம், ஏன்னா இதெல்லாம் எனக்கு அப்போ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் என்னால் வேறு எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ நானும் வந்து காலிலேருந்து சாப்பிடல, வெறும் ப்ரெட்டு தானே சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து நானும் 12 o'clockலாம் வந்து சாப்பிட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே மத்தியானம் வந்து கொஞ்சம் என்னோடய டைமுன்னு சொல்லலாம். நான் யூடியூப் பார்ப்பேன், இல்லை யாருக்கிட்டையாவது ஃபோன் பேசுவேன், இல்லை நான் யூடியூப் எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ மணி வந்து 7:30 ஆகிடுச்சு. ஸோ வாக்கிங் கூட ஈவினிங் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி. ஸோ நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து சார்டினும் இந்த பரோட்டா இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ட் பரோட்டா இருந்துச்சு. ஸோ அதை சுட்டு நான் சாப்பிட்டேன். பிள்ளைங்க எல்லாருக்குமே சோறு தான் வேணும்னு கேட்டாங்க, அவங்களுக்கு பரோட்டா வேணாமா. எனக்கு மட்டும் மாமியும் வந்து சோறு தான் வேணும், சார்டின் இருக்கிறதால எனக்கு சோறு தான் வேணும்னு மாமியும் கேட்டாங்க. பட் எனக்கு வந்து பரோட்டா வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ எனக்கு மட்டும் நான் சுட்டுட்டு அந்த சார்டின் தொட்டு சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பரோட்டாக்கு வந்து சார்டின் கறி வந்து அவ்வளோ ஒரு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பரோட்டா சுட்டுட்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதை ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டேன். வந்து டிஷ்வாஷர் வந்து போடணும். ஸோ டிஷ்வாஷர் வந்து போட்டாச்சு. எல்லாம் டிஷ்வாஷர் இருக்கிறதால எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அன்றைக்கி அவ்வளோவா பாத்திரம் இல்லை, டிஷ்வாஷரில் இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு. நான் சார்டின் மட்டும் தான் பண்ணேன், தொட்டுக்க கூட ஒன்றுமே பண்ணல. ஸோ அது வச்சே அன்றைக்கி வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஆன் பண்ணி விட்டால் நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து அது வாஷ் பண்ணிடும். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா நமக்கு கப்பு கிளாஸஸ் எல்லாமே வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான்
ஆன் பண்ணும்போது மாமி வந்து ஒரு கிளாஸ் வந்து வச்சுட்டு போனாங்க. ஏன்னா அந்த 2 கிளாஸ், ஏன்னா அவங்க தண்ணி குடித்த கிளாஸும் வந்து வச்சுட்டு போனாங்க. ஸோ அது வந்து கழுவிடுச்சுன்னா மார்னிங் வந்து எல்லாருக்கும் டீ போடுறதுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நைட்டு வந்து எல்லாத்தையும் டிஷ்வாஷரில் போட்டு ஆன் பண்ணி விட்டாச்சு. 11 o'clock அது ஃபினிஷ்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணோம். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த சார்டின் டப்பாலாம் எல்லாம் எடுத்து ஏன்னா மத்தியானம் ஃபுல்லாக நான் வந்து நான் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஃபுல்லாக வேறு வேலை யூடியூப் எடிட்டிங்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, வாக்கிங் போகிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு 7:30க்கு மேலே வந்து கொஞ்ச நேரம் பிள்ளைங்களையும் படிக்க வச்சுட்டு அப்புறமா வந்து இந்த சார்டின்லாம் சூடு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பொரிச்ச ஆயில் இருக்குது. ஸோ இதை மொட்டை வச்சுட்டு மித்தது எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நீட் பண்ணியாச்சு. அடுப்பு கிடப்பு எல்லாமே நான் தொடச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து பாத்திரம்லாம் கையில் கழுவிட்டு சிங்க்கு இந்த ஏரியா எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் தூங்க போக போகிறோம். பாய் பாய்.